காமகோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியக்கோ சுரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு இருக்க டாபிக் வயதான தம்பதிகளை மோட்சத்துக்கு அனுப்ப வழி செய்த மகாபெரியவா. ஒரு தடவை பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு பணக்கார தம்பதிகள் காரில் வந்திருந்தார். அவகிட்ட பெரியவா விடைபெறும்போது பெரியவா சொன்னால், நான் சொல்கிற வழியில் போ அப்படின்னு அவள் தலையாட்டினா. சரின்னு கார்லேயே அப்படின்னா, ஆமாம் பெரியவா. டிரைவர் வச்சுருந்தியா, நீ ஓட்டின்னு வந்தியா? நான் தான் ஓட்டின்னு வந்தேன் பெரியவா. எந்த வழியாக வந்தேன் நீ? நான் காவேரி பக்கம் வழியாக வந்தேன். நீ ஒன்று பொண்ணு திரும்பி போடுச்சே, நான் சொல்கிற வழியில் போ. சரி பெரியவா. பெரியவா வழி சொன்னார். அந்த வழியில் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய சிவன் கோயில் வரும். அந்த கோயில் வாசலில் வயசான தாத்தாவும் பாட்டி உட்காந்துட்டுருப்பாள். அவள் நீ அவளை போய் பாரு, நானும் சேன்னு சொல்லு. அதில் முக்கியமாக அவள் என்ன கேட்குறாளோ அதை பண்ணி கொடுப்பியே. காத்துன்ட்ருக்கோம் பெரியவா. பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சினா பெரியவா. அவளும் பெரியவாசன வழியில் அந்த கிராமத்துக்கு போய் அந்த சிவன் கோயிலை கண்டுபிடிச்சான். கோயில் வாசலில் இருந்த ஒரு சின்ன பெட்டி கடையில் ரொம்ப ஏன்னு பார்த்தாலே சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு வயசான தம்பதி உட்காந்துட்டு இருந்தா. அதை பார்த்தா சற்று தள்ளி ஒரு பெரிய கார்லேருந்து ஒரு தம்பதி வரானோடனே அப்படி பார்த்தா. இவா சொன்னால், எங்களை பெரியவா அனுப்பினா அப்படின்னு. என்னது பெரியவாளா? பெரியவாங்கிற தாரக நாமத்தை கேட்ட மாத்திரத்தில் வயசால் சுருக்கி போன அந்த கண்ணிலேருந்து குப்பு குப்புன்னு கண்ணீர் ஓடி வந்தது. பெரியவா அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வேணுமோ அதை எங்களை பணத்திட சொல்லிருக்கா அப்படின்னு. அவ்வளோதான் ஆண்டவா, எங்கேயோ கிடக்கும், ஆனாலும் தெய்வம் எங்களை பார்த்துட்டே இருக்கே. குளிக்க அட ஆரம்பிச்சா. இந்த பெரிய இவன் தயங்காமல் சொல்லுங்கோ, உங்களுக்கு ஒன்று வேணும். பணம்னா கூட தயங்காமல் கேளுங்கோ, எவ்வளோ சொல்லுங்கோ தரோம். எவ்வளோ பணம் வேணால் தரேன். என்ன பணத்தை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? எங்களுக்கு இனிமேல் என்ன பண்ண வேணாம். சாகத்துக்குள்ளே காசிக்கு மட்டும் ஒரே ஒரு தடவை போகணும். அங்கங்கங்கையில் ஸ்நானம் பண்ணணும். கண்குளிர விஷாலாட்சியும் விஸ்வநாதரையும் அன்னபூர்ணியும் தரிசனம் பண்ணணும். அவ்வளோதான். எங்களால் இந்த வயசில் இந்த காலத்தில் சொல்லி காசு கூட்டலாம் எப்படி போக முடியும்? பெரியவாகிட்ட புலமின்னுலாம் தெய்வ தெய்வம். ரொம்ப சந்தோஷம். சொல்லப்படாதீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சௌரியமாக காசிக்கு போகிறதுக்கு, அங்கே வசதியாக கங்கையில் குளிக்கிறதுக்கும் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கும் நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு உங்கள் ரெண்டு பேரும் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். என்ன பெரியவா அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததுக்கு பெரியவாளுக்கும் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னார். அந்த பணக்கார பக்தர்களுக்கு அவருக்கு இந்த பெரிய காரியம் இல்லை. அவரை பொறுத்தவரைக்கும் இந்த ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் காசு எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு தம்பதிகள் தகுந்த துணையோடு அனுப்பி வச்சார். மோக்ஷபுரியான்னு காசியில் ஒரு சூரியோதயம் ஆற சமயம் சுழிச்சுட்டு போகிற அந்த பவித்திர கங்கையில் அந்த ஏழை முதியவர் தம்பதிகள் சங்கல்ப ஸ்நானம், பஞ்சகங்கா ஸ்ரார்த்தம், தீர்த்த ஸ்ரார்த்தம், விஷாலாட்சி சமேத விஸ்வநாதர் அன்னபூர்ணி தரிசனம் எல்லாத்தையும் மிகுந்த மனநிலையோடு பெரியவாளை ஒவ்வொரு க்ஷணமும் ஸ்மரிச்சுட்டே சந்தி முடிச்சாவா. சௌரியமான ஜாகை, தங்கறதுக்கு இடம், போஜனம், வண்டி எல்லாமே ரொம்ப அழகாக ஏற்பாடு பண்ணியிருந்தாவா. மறுநாள் கங்கையில் மூழ்கி ஸ்நானம் பண்ணும்பொழுது, கங்காதரணி ஆண்டையால் என்னை தேடி வந்த உங்களை என்றென்றும் என்னுடைய மடியிலே தாங்கிக் கொள்வேன்
அப்படின்னு சொல்லாமல் சொல்லி அன்பாக அரவணைச்சது தன் மோட்ச பிரவாகத்திலேருந்து கலந்து கொள்ள விட்டா அந்த கங்காதேவி. அவளுடைய சரீரம் கூட கிடைக்கல. கங்கையில் காசியில் மடித்தால் மோட்சம். பெரியவா இந்த 7 தம்பதிகளுக்கு பண்ணிய இந்த சௌரியமான ஏற்பாடும் மோட்ச சாம்ராஜ்யம்னே சொல்லலாம். அதுவும் ஜோடியாக பெரியவா ஒவ்வொரு ஜீவனுக்கும் எங்கே எப்படி முடிவு பண்ணிருக்காங்கிறது அல்ப ஜீவன்களை நமக்கெல்லாம் எப்படி தெரியும்? பெரியவா ஸ்மரணே ஒன்று தான் நமக்கு காசி, நமக்கு கங்கை, அது நமக்கு மோட்சம். மகா பெரியவா சரணம்.